உங்களுக்கு தெரியுமா, 26 வயதில் ஒரு இயற்பியல் பட்டதாரி தன் படுக்கை அறையில் இருந்து இணையத்தின் பாப்லோ எஸ்கோபார் ஆனார். ரோஸ் உல்பிரிக்ட் சான் பிரான்சிஸ்கோவில் சாதாரண மாணவன் போல நடித்துக்கொண்டு இரகசியமாக சில்க் ரோடு என்ற சந்தையை நடத்தினார். டார்க் வெப்பும் பிட்காயினும் பயன்படுத்தி $1 பில்லியன் $200 மில்லியன் மதிப்பில் போதைப் பொருள் விற்பனை செய்தார். அவன் ஆன்லைன் பெயர் ட்ரெட் பைரேட் ராபர்ட்ஸ். FBI 2 வருடம் உளவு பார்த்தது. ரகசிய ஏஜென்ட்கள் அவன் கும்பலில் நுழைந்தார்கள். பிட்காயின் பரிமாற்றங்களை கண்காணித்தார்கள். ஒரு நாள் பொது நூலகத்தில் அவன் சில்க் ரோடில் லாக்இன் செய்திருக்கும் போது கைது செய்தார்கள். அரசு வழக்கறிஞர்கள் இதை இணையத்தின் மிக அதிநவீன குற்றவியல் சந்தை என்றார்கள். இன்று அவன் ஆயுள் தண்டனையில் இருக்கிறான்.